இந்த மாதிரி புழுதி புயலை பார்த்துருக்கீங்களா? பாருங்க, ஃபுல்லாக மவுண்டன்ஸ் ஃபுல்லாகவே புழுதி புயலுங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக யாருமே இதுவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ரோடை. நாம தான் ஃபஸ்ட்டு. சாரி, इनके बाइक में कोई इश्यू आ गया है और एक्सीलरेटर वायर चेक कर सकते हो. செம்மையாக இருக்குது பாருங்க ரோடு, சரியான கிளிஃபு. எல்லாரும் போகிற ரூட்டில் நம்ம போயிட்டா நமக்கு எப்படி அட்வென்ச்சர் கிடைக்கும்? இப்போ நம்ம தாங்க அட்வென்ச்சர் ரூட்டில் போக போகிறோம். பயங்கரமான அட்வென்ச்சராக தான் இருக்க போகுது, என்னாலும் பார்த்துக்கலாம். ஸோ பேங்காங் லேக்கோட நம்மளோட இந்த எக்ஸ்ப்ளோரிங் வந்து முடியுதுங்க. அதுக்கப்புறம் பேங்காங்கில் இருந்து நம்ம நேராக லடாக் வந்துட்டு, இல்லை லடாக் போகாமையே மணாலிக்கு போக முடிஞ்சா அப்படியே எக்ஸிட் ஆயிடுறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு வந்து ஒரு தாட் வந்துருச்சு. டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பலை. இங்கே பாருங்க, இந்த ரோடு எல்லாமே போய் அகாம் அப்படின்ற ரோடில் தான் போயிட்டு கனெக்ட் ஆக போகுது. ஸோ நம்ம வந்து இந்த சைடே ட்ராவல் பண்ணி போயிட்டு இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம ஜாயிண்ட் ஆகிடுவோம். அதுக்கப்புறம் அப்படியே ட்ராவல் பண்ணி பேங்காங் லேக்குக்கும் நம்ம வந்துடலாம். ஸோ யோசிக்க வேணாம், நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். 9 கிலோமீட்டரில் யூட்டர்ன். இந்த வேலிக்கு வந்தோடனே ரிவருக்கு இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமம் தெரியும். அங்கேருந்து பார்க்குறப்ப எப்பட்றா மக்கள் இங்கெல்லாம் வசிக்கிறாங்க, எப்பட்றா இங்கெல்லாம் இருப்பாங்க, எப்படி உங்களுக்கு ரோடு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி வந்து உங்களுக்கு வரும். இங்கேயும் மக்கள் இருக்காங்க, வசிக்கிறாங்க, கரண்ட் இருக்குது பாருங்கள், பவர் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இவங்களே வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக விவசாயம் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதையும் வச்சு இவங்களுக்கு தேவையானதை வந்து கல்டிவேட் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சிலரோட இடம் விவசாயம் பண்ணியிருக்காங்க, சிலரோட இடம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. இந்த ரோடு தான் நம்மளை வந்து பேங்காங் கூட்டிகிட்டு போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே லோக்கலில் யாராச்சும் ஒருத்தரை பார்த்தோன்னா வச்சுங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்க தண்ணி வர்றது. லோக்கலில் ஒருத்தரை பிடிச்சோன்னா வச்சுங்க, பேங்காங் போகிற ரூட்டு தான் நான் மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஒரு லோக்கல்ஸை கூட காணோம். 1-2 பேர் அங்கே நின்றுட்டு இருந்தாங்க மேலே. எனக்கு தெரிஞ்சு இதுவரை இந்த பைக்கர்ஸ்லாம் யாருமே இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நாம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இந்த ஏரியாலாம். அதுவும் மவுண்டன்ஸ்க்கு இந்த சைடு இப்படி ஒரு ரூட் இருக்குன்னே நிறைய பேத்துக்கு தெரியாது. இப்போ பிஆர்ஓ வந்து ரோடு ஒர்க் பண்ணுறதுனால வேறு வழி கிடையாது. அந்த பக்கம் சுற்றி போனால் 180 கிலோமீட்டரோ 190 கிலோமீட்டரோ, இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா 166 கிலோமீட்டர் தான். அதுக்கு இது எவ்வளோ பெட்டர் நான் நினைக்கிறேன். இந்த ரோடு எங்கே முடியுதுன்னு தான் நானும் பார்க்கணும், எந்த பக்கம் போகுது அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ ஜென்செட் வச்சுருக்காங்க. ப்ரோ, பேங்காங் லேக் திஸ் ரோட் ஓகே, நோ ப்ராப்ளம். Because this route not in Google. Yeah, now the main road is blocked. Yeah, it's the only way. This is the only way. Yeah. Okay, or else I have to 200 kilometer to travel that way. So BRO team told me go this village. There is a road. Road condition is good, bro. No. It's kind of off-road now. Now. For maybe around 30 kilometers or more. Okay. After that, it's good road.
ஓகே ப்ரோ, நோ ப்ராப்ளம். From here, it will take around 4 maybe. It is showing 4 hour. Yeah. Yeah. 4:30 hours. Yeah. 4.5 hours. 4.5 No hours. problem. Sunset will be 7:30, right? So before I can reach. Don't know. You'll get sunset or not. Weather look like little cloudy. No problem. I have 4 lights. Yeah, it will take 4 hours maybe. If Yeah. you go at a speed of 70 to 80, so you'll reach in 4 hours, I guess. Yes. Why rush? Just Road is very empty. No problem. Thank you, bro. slowly. Okay. Thank you. Okay, thank you. பாருங்க, இதாங்க ஒரே ரோடு. விசாரிக்காமல் விட்டுருந்தோம், இந்த மவுண்டன்ஸில் மண்டையை பிடிச்சிட்டு சுற்றிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ நமக்கு அடுத்து ஒரு 30 கிலோமீட்டருக்கு முரட்டு ஆஃப் ரோடு இருக்குது. அதுக்கப்புறம் ரோடு சூப்பராக இருக்குமாமா. ஓகே, பயணத்தை கிளப்புவோம். எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு வீடியோவே நான் உங்களுக்கு தனி வீடியோவாகவே போடுவேன்னு நினைக்கிறேன். நாம் ஏகப்பட்ட வீடியோ எடுத்து வச்சுருக்கோம். சும்மா இப்போ சீசன் 1 பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 போடாமல் நான் உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸாகவே போடுறேன். ஏன்னா அப்படின்னா தான் நாளை பின்ன வர்ற உங்களுக்கு இந்த ரோடு ரொம்ப யூஸ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது ஆல்ட்ரேட் ரோடு. இன்னொரு ரோடு பார்த்திங்கன்னா நான் காட்டுற மாதிரி இருக்கும், அந்த மவுண்ட் எட்ஜில் இருக்குது. அந்த ரோடு க்ளோஸ், அதில் போக முடியாது. ஸோ வேறு வழி இல்லை, நம்ம பிரிட்ஜை சுற்றிட்டு இந்த பக்கம் தான் வரணும். ஸோ இதிலே போவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 60-70 கண்டிப்பாக போக முடியாது. எவ்வளோ லேட் ஆனாலும் நம்ம பேங்காங் லேக்கில் போய் ரீச் ஆகிடலாம். இன்றைக்கி நமக்கு முரட்டு சம்பவம் இருக்குங்க. நமக்கு நாமே வச்சுக்கிட்ட ஆப்புன்னு வச்சுக்கோங்க இதை. பட் ஆனால் என்ன பண்ணுறது, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் என்னால் போக முடியாது. ஸோ நான் அதெல்லாம் பார்க்கணும். அதுக்காக தான் நான் லடாக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். இல்லைனா நான் லடாக்கோட சிட்டியிலேருந்தே அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருந்துருப்பேன். இவ்வளோ தூரம்லாம் நான் ரிஸ்கே எடுத்துருக்க மாட்டேன். தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு 3000-4000 அது தேவையில்லாதது. பட் முரட்டு ஆஃப் ரோடுன்னு ஐயோ எங்கே என்ன இருக்குன்னே தெரியலையே. நம்ம இந்த மாதிரி ஓரமாக போகிறதான் பெட்ரு. ஏமே ஒரு கால் சூவே உள்ளே போயிடுச்சுங்க தண்ணிக்குள்ள. ஐயோ பரவாயில்ல, என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னொரு ஷூ பேர் கூட இருக்குது. காலைல வெயில காய வச்சு கூட நான் ஷூவை போட்டுக்கிறேன். அதர்வைஸ் நம்ம எப்படியாச்சு பேங்காங் லேக் போயே ஆகணும். 159 கிலோமீட்ரு. இந்த மாதிரி புழுதி புயலை பார்த்துருக்கீங்களா? பாருங்கள், ஃபுல்லாக மவுண்டன்ஸ் ஃபுல்லாகவே புழுதி புயலுங்க. அதே மாதிரி மழையும் வருது. ஸோ நாம் வந்திருக்க இந்த எஸ்கேப் ரூட்டில் ஃபுல்லாக டியூன்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் சஃபாரி கேம்ப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபுல்லாகவே டியூன்ஸ் தான். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக டியூன்ஸ். செம்மையாக இருக்குல்ல? ராக்ஸோட கலர்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய ராக்ஸ் எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. நிறைய ராக்ஸ் அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன். டிஃப்ரெண்ட்டான ராக்ஸ். இதெல்லாம் தான் ஸ்டோன் பண்ணி இங்கே விற்கிறாங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணும். அப்படி இல்லைனா நம்மளும் ரொம்ப டிலே ஆகிடும். இன்றைக்கி சன்செட்டை கண்டிப்பாக பார்க்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நம்ம சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பணுங்க. அது மட்டும் இல்லாமல் பயங்கரமான புழுதி புயல். டெம்பரேச்சர் நார்மலாக இருக்குது. நம்ம தான் ஃபஸ்ட் டைம் இது எல்லாத்தையுமே கேப்சர் பண்ணுறோம். மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிவிடுங்க. இது மாதிரி இன்னும் பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நம்ம உங்களுக்காக பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். நான் சொன்ன மாதிரி அட்வென்ச்சர் இஸ் அவைட்டட் ஃபார் அஸ். அந்த அட்வென்ச்சரை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். பெரிய பெரிய யூடியூபர்ஸ் கூட இதை கண்டிப்பாக கவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் நம்மளோட லக்கு நமக்கு கிடச்சிருக்கு.
நம்ம கரெக்டாக அதை யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ நமக்கு முன்னாடி போன காரில் வந்தவங்க தமிழ் தான், கர்நாடகாவிலேருந்து வந்திருந்தாங்க. நம்மள்ட்ட பேசினாங்க, அவங்களும் இங்கே தான் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்காங்களாம்மா. ஸோ நம்ம இதே ஸ்பீடில் போனோன்னா அவங்க பின்னாடியே அப்படியே ட்ராவல் பண்ணி பேங்காங் லேக் போயிடலாம். கூகுளை தயவு செஞ்சு நம்பி வராதிங்க, லோக்கல்ஸை நம்பி வாங்க. லோக்கல்ஸ் சூப்பராக வந்து கைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி மிலிட்ரி நல்ல நல்ல அண்ணாக்கள் நிறைய பேர் இருக்காங்க. நல்ல நல்ல அண்ணாக்கள்லாம் கிடையாது, மிலிட்ரி எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். எல்லாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், அதே சந்தோஷம் நமக்கும் கிடைக்குது. அதனால் இந்த மொரட்டை எக்ஸ்பீரியன்ஸ் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாங்க இந்த ஆஃப் ரோட ஒரு கை பார்த்துருவோம். நமக்கு முன்னாடி போன கார் பாருங்க, அங்கே நின்றுட்டுருக்கு. அவங்க அங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. நம்ம கண்டிப்பாக இந்த கீழே விழுகிறது மேலே விழுகிற வேலையெல்லாம் கிடையாதுங்க. அப்படி சேஃபாக நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரியெல்லாம் கீழே விழுந்து ஆர்டிஃபிஷியலாக என்னால் வீடியோலாம் போட முடியாதுங்க. எனக்கு வந்து நானும் சேஃபாக இருக்கணும், நம்ம பீஸ்ட்டும் சேஃபாக இருக்கணும். ஐயோ, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆஃப் ரோடுங்க. 4x4 திணறுதாங்க. அவங்க பாருங்க, கம்பாஸில் வந்திருக்காங்க, ஜீப் கம்பாஸ். அவங்களே ரொம்ப ஸ்லோவாக தான் போகிறாங்க, ஏன்னு தெரில. அவங்க கார்லாம் அசால்ட்டாக 4x4 டேக்கிள் பண்ணோம். எல்லாருமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க, எங்கே போனாலும் மக்கள் உதவி பண்ணுவாங்க. உதவி பண்ணாமலாம் யாரும் இருக்க மாட்டாங்க. எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் உதவி பண்ணிக்கணும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல விஷயமும் கூட. எனக்கு என்ன நம்ம இருக்கக்கூடாது, அதே மாதிரி பிரதிபலன் எதிர்பார்க்கக்கூடாது. இந்த ஒரு விஷயத்த வந்து 100% நான் வந்து இங்கே வந்து கற்றுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி தான் இருந்தேன், நான் கொஞ்சம் இன்ட்ரோவேட்டாக இருந்தேன். இப்போ வந்து அந்த இன்ட்ரோவேட் அப்படிங்கிற ஒரு பெரிய சர்க்கிளையும் நான் உடைக்கிறேன். இந்த சாண்ட்ஸ்டோம் நம்மளோட கதையவே மாற்றி எழுத போகுதுங்க. இந்த வாட்டி நமக்கு கொடுத்து வச்சிருக்கு. இந்த சாண்ட்ஸ்டோமை வந்து லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி இந்த ஆஃப் ரோடில் வந்து பயங்கரமாக ட்ரைவ் பண்ணி I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an ஆகுங்க. பாவங்க, கண்ணில் ஏதோ ஆயிடுச்சு போல. வா அப்படியே. You think you're worth my time, you're delirious. Mysterious because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be a bit superior. Get off of me, this ain't no humble brag. I want you to hear words, you can say them back. I want you to feel free from the chains that last, and to believe in what you got, it was built to last, yeah. Now that I've been put through hell, I never got anyone's help. I had to do it all myself. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. நமக்கு கம்பெனி இவங்க தாங்க. போகிற வரைக்கும் இவங்க கூட அப்படியே ட்ராவல் பண்ணிவிட்டு பேங்காங் லேக் போயிடலாம். I got no love for the fakeness.
greatness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Gonna learn the consequence of being incompetent. Mental health is confidence, dreams into modestness. I'm not here to save the day, that's for you to take away. I could play a million mind games, but instead I say something not illogical. எனக்கு தெரிஞ்சு சத்தியமாக யாருமே இதுவரை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த ரோடை. நாம தான் ஃபஸ்ட்டு. மொரட்டு எக்ஸ்ப்ளோராக இருக்குங்க. பட் ஐ லைக் இட். பொதுவாக நம்ம ஊரில் இந்த மாதிரி ரோடு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அடா எப்படா வீடு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு இதாக இருக்கும். பட் நம்ம ஆர்டிஆர் வந்து செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க. அதுக்கேற்ற மாதிரி சூப்பர் மெயின்டெனன்ஸ் வந்து நம்ம பண்ணி வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படியே ஸ்லோவாக மூவ் பண்ணிவிட்டு நம்மளும் முன்னாடி போவோம். நம்மளை அவங்க கிராஸ் பண்ண, அவங்கள நம்ம கிராஸ் பண்ண, இப்படியே முன்னாடி பின்னாடி போய் விளாண்டுட்ருப்போம். சூப்பராக இருக்குது ரோடு. அநேகமா டேய் இப்போ தாண்டா நல்ல ரோடு வந்துச்சுன்னு நினச்சேன். அதுக்குள்ளே மறுபடியும் பேங்காங் இந்த பக்கம் போகணுமா? ஓகே, we'll ask people. भैया पैंकांग लेक, पैंकांग लेक इधर स्ट्राइट. ओके, ரோடு போட்டுக்கிச்சுன்னா பாதி ரோடு தாங்க இருக்கு. ஐயோ, மறுபடியும் முதல்ல இருந்தா வேற லெவல் வெறித்தனங்க நமக்கு இன்னைக்கு. நல்ல ரோடு வந்துருச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் சந்தோஷப்பட்டேன். இங்க பாருங்க, சும்மா புழுதி புயல் விரிச்சு மேயுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ரோடுக்கு இந்த ரோடு எவ்வளோ பரவாயில்ல. ஓகே, ஃபால் டவுன் ஆகாமல் ஓட்டணும். கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஷார்ப்பான சின்ன சின்ன சரளக்கல்லாம் நிறையா இருக்குது. இதில் தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரைவ் பண்ணணும். ஒரு பங்கமான ரைடு. தரமாக ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் 30 கிலோமீட்டருக்கு டங்குவார் கிழிஞ்சிரும். 1.5 மணி நேரம் ஆச்சு அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு. மரணம் ஆஃப் ரோடு. ஆனால் இப்போ தேங்க்யூ பிஆர்ஓ இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரோடு கொடுத்ததுக்கு, எங்கள் டைமை மிச்சம் பண்ணதுக்கு, என் எனர்ஜியை மிச்சம் பண்ணதுக்கு. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லியானுங்க, என்னோட ஸ்டாக் சீட்டில் உட்காந்து வந்துருந்தேன் அப்படின்னா இந்நேரம் என் பட்டு அயன் பட்டை விட மோசமாக மாறி இருக்கும். ஆனால் நான் வாங்கின அந்த சேர் குஷன் இருக்கு இல்லையா, அந்த சேர் குஷன் தாங்க எனக்கு வந்து இவ்வளோ கம்ஃபர்ட்டையும் கொடுத்துருக்கு. இந்த சைடு பாருங்கள், ஃபுல்லாக வேலி. இந்த வேலி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த ஸ்டாம்ப் ஸ்டோன் தான் வந்து அடிச்சிட்ருக்கு. அதே மாதிரி நமக்கு முன்னாடியும் ஃபுல்லாகவே ஸ்டாம்ப் ஸ்டோன் தான் அடிச்சிட்ருக்கு. நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து இதில் போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து போயிடுவோம். ஏன்னா வேறு ஆப்ஷனே நமக்கு கிடையாது. டைம் வந்து வி ஆர் ரன்னிங் அவுட் ஆஃப் டைம். ஏன்னா சன்லைட் வந்து இந்த வெதருக்கு வந்து இருக்குமா இருக்காதான்னு கூட நமக்கு தெரியாது. அந்த பாருங்கள் எப்படி சாண்ட்ஸ்டோன் அடிக்குன்னு பாருங்கள். இந்த சைடில் இருக்கக்கூடிய மண் வந்து கரைஞ்சி அதுலேருந்து புழுதி அடிக்கிட்டு பாருங்க. ஐயோ ஆமா, வேற லெவலு வேற லெவலு. ஓகே, நம்ம வந்து நம்மளோட ஆமாம் பாதுகாப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களையும் ஆன் செய்து வைத்துக் கொள்வது நல்லது. ஓகேங்க, குட் டு கோ. தெருக்கி விட்டுருவோம். ரோடு இதே மாதிரி பேங்காங் லேக் வரையும் போகணும். அப்போதான் நம்மளால் சூப்பராக ட்ரைவ் பண்ண முடியும். இது ஒன்றுங்க, போலாரைஸ்டு கிளாஸ் போட்டுட்டு ரோடு வேற ஒரு மாதிரி ப்ளூ கலரில் தெரியுது. என்னாச்சு உங்களுக்கு?
सॉरी इनके बाइक में कोई इश्यू आ गया है और एक्सीलरेटर वायर चेक कर सकते हो एक्सीलरेटर नहीं हो रहा है बट आई एम नॉट अ मैकेनिक आई एम नॉट अ मैकेनिक will you be able to check या आई विल चेक हाँ you have any मैं அவங்க எக்ஸலேட்டர் ஒயரு ஏதோ ப்ராப்ளம் ஆமாம் நீங்கள் முன்னாடி போங்க நான் அப்படியே பின்னாடி வரேன் ஓகே I did open this box. Yeah. Do you have a kit? हाँ ले निकल जाना यस न्यूटर हाँ स्टार्ट करो ஆனால் என்ன ப்ராப்ளம் தெரில ஸோ இங்கே ஒரு டெக்னிக் இது அதில் ஏற்றி அவங்க வந்து அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டாங்க நாம் வந்து பறந்துடலாம் சாண்ட் ஸ்டோன் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது ஏன்னா நம்ம வேலியில் இருக்கோம் ஓப்பனில் அதனால் பயங்கரமாக வந்து ஸ்ட்ராம் வந்து அடிச்சிட்ருக்கு ஸோ இவங்களுக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது பைக் எடுத்துகிட்டு லாரியில் ஏற்றிட்டு கிளம்ப வேண்டியதுதான் நம்ம இப்போ கிளம்ப வேண்டியதுதான் ஓகே சே நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியலங்க வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியல வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ஓகே நமக்கு வந்து பயங்கரமாக டைம் ஆகிட்டுருக்கு மணி 4:40 நாம் வந்து ஃபஸ்ட்டு சேஃபான ஷெல்டருக்கு போய் சேரணும் அதர்வைஸ் நமக்கு ரொம்ப ட்ரபிள் ஆகிடும் ஸோ நல்ல ரோடு வரும்போதே முறுக்கி பிடிச்சி போயிட வேண்டியதுதான் ஸோ இங்கேருந்து அப்படியே ஆறு பெருசாக போயிட்டே இருக்குங்க ஸோ அங்கே எல்லா பக்கமும் இப்போ வந்து அப்படியே மழை தூர ஆரம்பிச்சிருச்சு நம்மளும் அப்படியே ஸ்லோவாக போயிட்டே இருப்போம்
இங்கேருந்து 59 கிலோமீட்டர் தான், டக்குனு போயிடலாம். ஐயோ செம்மையாக இருக்குது பாருங்கள் ரோடு, சரியான கிளிஃபு. மறுபடியும் வந்தாச்சு கரெக்டாக. இங்கேருந்து 51 கிலோமீட்டர் செம்ம. வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம வந்து பேங்காங் கூட்டு போயிடும், தெறிக்க விடுவோம். கைஸ் ஃபைனலாக வந்து நாம் பேங்காங் லேக்குக்கு வந்தாச்சு. காக்கா இல்லை இந்த இடத்துல. ஸோ நம்ம கூட வந்து காரில் வந்திருந்தாங்க, அவங்க மட்டும் தான் நம்ம கூட வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள் பின்னாடி உள்ளால லேக்கை பார்க்க முடியுதா? நான் நினச்சேங்க மணி இப்போ வந்து 7 கரெக்டாக 7 ஆகுது. நம்ம வந்துருந்த அந்த ஆஃப் ரோடு இருக்கு இல்லையா, அதில் வந்துருந்தோம்னு வச்சுங்களேன், இன்னும் ஆஃப் ரோடாக இருந்தால் டங்குவார் கிழிஞ்சிருக்கும். ஸோ லேலேருந்து பேங்காங் லேக்குக்கு வந்து கனெக்ட் ஆகிற ஒரு ரோட்டில் வந்து நம்ம கனெக்ட் ஆகிட்டோங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. அந்த ரோடு வந்து ஒரு 45 கிலோமீட்டர்ஸ் ஒரே ரோடு தான், அழுத்தி பிடிச்சி தெரிச்சடிச்சு வந்தாச்சுங்க. சரியான ஒரு ஃபாஸ்ட்டு. ஃபைனலாக நம்ம வந்து பேங்காங் லேக் வந்தாச்சு. ஸோ பேங்காங் லேக்கோட அழகா நீங்களும் பாருங்கள், இன்னும் அழகாக இருக்குது. ஆனால் ஒரே ஒரு காமெடி என்ன தெரியுமா, இங்கே எங்களை தவிர வேறு யாருமே இல்லை, அதுதான் ஒரு மிகப்பெரிய காமெடி. ஸோ கீழே வந்து கொஞ்சம் பேர் இருக்காங்க அங்கே லோக்கல்ஸ். பாருங்க இது எல்லாமே வந்து உட்கார்றதுக்கான இடம், ஒரு ஆளுங்களை கூட காணோம். செம காமெடியாக இருக்குங்க. பேங்காங் லேக் இங்கே வந்து பைக்லாம் ஓட்டலாங்க, பட் ஆனால் இப்போ பைக் ஓட்ட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. ஒரு மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும், மார்னிங்கில் வந்தால் ஸோ அதை வந்து பார்க்க முடியும். ஃபைனலாக நம்ம ரூமுக்கு வந்தாச்சுங்க. பேங்காங் லேக்கில் போயிட்டு ரூம் எவ்வளோடான்னு சொல்லிட்டு கேட்டால் 2500 வித்து ஃபுட்டு. சரி ஃபுட்டே எனக்கு வேணாம், நான் வந்து 8:30க்கு அங்கே வந்து நான் போய் நின்றுட்டு ரூம் கேட்குறேன். அவன் என்ன சொல்கிறான்னா ஃபுட்டு வேணான்னா 1200 ருபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நான் சொன்னேன் நான் பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறேன், என்னால் அவ்வளோலாம் அஃபோர்ட் பண்ண முடியாது, எனக்கு வந்து ஒரு 500 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னோடனே பேங்காங்கில் அப்படிக்கு ரூமே கிடையாது அப்படின்ட்டாங்க. நான் என்ன பண்ணேன், பேங்காங்லேருந்து மறுபடியும் லே போகிற ரூட்டில் வந்து ஹோம் ஸ்டேஸ்லாம் ஏற்கனவே இருந்துச்சு, நான் பார்த்து வச்சிட்டேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் அங்கேருந்து ஒரு 35 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆளே ரூட்டில் இல்லைங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம வைபாக இருந்துச்சு. நம்ம வண்டியில் தான் சும்மா பள்ளீர்னு லைட் இருக்கே, அதை போட்டு விட்டுட்டு ஜம்முன்னு ஒரு சாங்கை வந்து ப்ளே பண்ணி விட்டு கிட்டத்தட்ட ஒரு 35 நிமிஷத்தில் 35 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ ரோடு வந்து சூப்பராக இருக்கும், நான் வந்து ரஷ் பண்ணிலாம் வரல, ரோடு நல்லாயிருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் க்ரூஸ் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன்னா, நான் போகும்போது முன்னாடி பஸ்ஸு பின்னாடி கார்லாம் வந்துச்சு. ஸோ அவங்களையும் துணைக்கி கூப்பிட்டுட்டேன், இருந்தாலும் கொஞ்சம் பீதியாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரூம் ஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஜஸ்ட்டு 500 ருபீஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. நான் மார்னிங் 11 o'clock தான் செக் அவுட் பண்ணேன்னு சொன்னேன். நோ ப்ராப்ளம் பையா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ மார்னிங் நான் வந்து அந்த பையா எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அவர் வந்து என் பைக் வந்து ஓட்டி பார்க்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ நம்மளோட லக்கேஜ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டி வச்சிட்டேன். ஸோ நம்மளோட பைக் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் நிற்கிது, இப்போ என்னால் காட்ட முடியாது, நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தான் இருக்குது. ஸோ கேட் போட்டுட்டாங்க, ரொம்ப சேஃபுங்க. வெளியில் ஹோட்டலும் கூட இருக்குது. ஹோட்டலில் வந்து ஃபுட்டு வந்து ஜாஸ்திங்க. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் மேகி வந்துட்டு இன்ஸ்டன்ட் மேகி வாங்கிட்டேன். தயவு செஞ்சு என்னை யாரும் திட்டாதீங்க, எனக்கு வேறு வழி கிடையாது. ஃபுட்டோட காஸ்ட்டும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, என்னால் வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் 100 ரூபாய்க்கு 2 மேகி டப்பா வாங்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து ஒரு மேகி வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க, 100 ரூபா சொல்லுவாங்க மினிமம். அதனால் நான் வந்து இங்கே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி வந்து வீடியோ பயங்கர அட்வென்ச்சராக இருந்திருக்கும். ஏகப்பட்ட ரா வீடியோ நான் எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படியே ராவாக தான் போடுவேன். கண்டிப்பாக நீங்கள் ஃபுல்லாக வீடியோ பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ட சொல்லுங்கள். டே ஒருத்தன் வந்து லடாக் போயிருந்தாண்டா, லடாக்கில் இப்படியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டியிருக்காண்டா, மறக்காமல் போய்ட்டு அவன் சேனலில் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட் கொடுத்தாலே எனக்கு போதும். நான் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த கண்டென்ட்டை வெயிட்டாக போட்டுருவேன். லைக் காலையில் நம்ம இங்கேருந்து ஒரு 9 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா செக் அவுட் பண்ணுவோம். நான் எவ்வளோ சீக்கிரம், ஏன்னா செம்ம டயர்டாக இருக்கேன், கொஞ்சம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் எவ்வளோ சீக்கிரம் கிளம்ப முடியுமோ இங்கேருந்து கிளம்பிடுவோம். இங்கேருந்து மணாலி 500 கிலோமீட்டர் லே போயிட்டு தான் மறுபடியும் போகிற மாதிரி இருக்கும். போகிற வழியில் ஏதாச்சும் பார்க்குற மாதிரி இருந்தால் பார்த்துட்டு தெரிச்சிடலாம். அவ்வளோதாங்க. ஸோ நான் இந்த வீடியோ இங்கேயே முடிச்சுக்கிறேன். ஸோ டாட்டா, பை பாய்.